இதோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கணும். அதுலேயும் ஐபிஎல்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர ஒரு பெரிய ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம T20 வேர்ல்டு கப். ஆமாங்க, ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு பிளேயருமே நம்மளுக்கும் ஒரு T20 வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்ற நம்பி தாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு பிசியை வந்து இந்தியன் ஃபுல் டீம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஐபிஎல் லீக் ஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சோன்னு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐபிஎல்லில் எதாவது பிளேயருக்கு இன்ஜுரி ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் ஏதாவது நல்ல பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களையும் ஒரு T20 வேர்ல்டு கப் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம் வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதனால வந்துட்டு இந்தியன் டீம் இந்த வாட்டி நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம்னு எனக்கு நான் சொல்லுவேன். அதனாலே இப்போ நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல்லில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். ஆமாங்க, தினேஷ் கார்த்திக் சீரியஸாக அந்த ஐபிஎல்லில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. பயங்கரமாக வர்றாரு, பயங்கரமாக கேம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆர்சிபியில் நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயர்னு சொல்லலாம். பிகாஸ் அந்தளவுக்கு சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாம், அவருக்கு டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு T20 வேர்ல்டு கப் இருந்துச்சுல, அதில் வந்து தினேஷ் கார்த்திகை நம்பி கூப்பிட்டு போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் கூப்பிட்டு போவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கார் தினேஷ் கார்த்திக். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். ஆமாங்க, இப்போ அவருக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனாலேயே செலக்டர்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க. மற்றபடி இந்த ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ ஒரு தினேஷ் கார்த்திக்கு டெஃபினட்டாக T20 வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு இருக்குன்னு என்கிட்ட நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ரிஷப் பண்ட் ஒரு நல்ல ஃபார்மில் வந்துட்டார். அவருக்கும் T20 வேர்ல்டு கப்பில் டெஃபினட்டாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அவருக்கு அப்புறமா ஒரு செகண்ட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தினேஷ் கார்த்திக் அதே மாதிரி வேர்ல்டு கப்பு போவார் நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஓகேல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.